அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, என் என் மனதை நானே பார்ப்பது, சாட்சியாக பார்ப்பது என்றால் என்ன? அதாவது என்னையே நான் சாட்சியாக பார்ப்பது என்றால் என்ன? அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுதான் கேள்வி. ஸோ இப்போ இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கதையை சொன்னா அவங்களுக்கு புரியும். அப்போ ஒரு பெரிய குரு ஒரு 15 சிஷ்யங்க இருக்கிறாங்க. ஒரு பெரிய குரு இந்த ஒரு காட்டுக்குள்ள கூட்டு போயிடுறாரு. காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு இந்த 15 பேரையும் அனுப்புறாரு. நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்தில், அதாவது எந்த உயிரினமும் இல்லாத இடத்தை, யாருமே இல்லாத ஒரு இடத்தை நீங்கள் கண்டுபிடித்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில அனுப்பிடுறாரு. அவனும் போறான். போய் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இடத்த பாக்குறான். பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு புல்லு பூண்டு கூட இல்லாத ஒரு வெட்டவெளி. அதுல எந்த புழு, பூச்சி, காக்கை, மிருகங்கள் இல்லாமல் இருப்பதை பார்த்த ஒரு 15 பேர் திரும்புறான். திரும்பினவன குரு, என்னப்பா பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னா 14 பேர் ஒவ்வொரு இடத்த சொல்லிடுறான். இந்த இடத்துல எதுவுமே இல்லை, அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு 14 பேரும் சொல்லிடுறான். 15ஆவதா ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா நீ என்ன சொல்ற அப்படின்னா, அவன் என்ன சொல்றான்னா, அந்த மாதிரி ஒரு இடத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு ஃபீல் பண்றான். அப்படி ஃபீல் பண்ணும்போது, அந்த மாதிரி அந்த இடத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டான். அப்படின்னா எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னடா நாங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், நீ இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்கிறாரு, ஏன்பா நீ மட்டும் கண்டுபிடிக்க முடியல? நானும் இவங்களை மாதிரி ஒரு இடத்த பார்த்தேன். அங்க யாருமே இல்லாத இடம், எந்த ஒரு புல்லு கூட இல்லை அப்படின்னு ஒரு இடத்த பார்த்த பிறகு தெரிகிறது, அங்கே நான் இருந்தேன். நீங்க என்ன சொன்னீங்க? யாருமே இல்லாத ஒரு இடத்தை பார்க்க சொன்னீங்க. நான் பார்த்தேன், யாருமே இல்லை. ஆனா ஒருத்தன் இருந்தார். யாருன்னா நான் அங்க இருந்தேன். அப்ப யாருமே இல்லாத இடத்தை என்னால கண்டுபிடிக்க போனேன். ஏன்னா அங்க நான் என்பது ஒன்று இருந்துச்சு, நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே குரு சூப்பர் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த 14 பேருக்கும் இந்த 15ஆவதுக்குள்ள நபருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இன்னைக்கான கேள்வி. 14 பேர் என்ன சொன்னா, அங்க யாருமே இல்லாத ஒரு இடத்த பார்த்துட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா 15ஆவது ஆளு யாருமே இல்லாத ஒரு இடத்த நான் பார்க்கல, ஏன்னா அங்க நான் இருந்தேன். அப்ப இந்த 2 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 14 பேருமே அவர்களால் பிரிக்க முடியவில்லை. ஆனா இந்த 15ஆவன் பிரித்தான். அப்ப நான் என்னை பார்த்தேன். அப்ப நான் என்னை பார்த்தேன், அதனால அங்க யாருமே இல்லாத இடத்த என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்ப நான் என்னை, இந்த 2 வந்துச்சா, நான் என்னை அப்படின்னு. சோ அவனால் இந்த இரண்டையும் பிரிக்க முடிகிறது. அதனால் அவன் உயர்ந்தவன். மீதி எல்லோராலும் பிரிக்க முடியவில்லை. இந்த நான் என்னை எல்லாம் சேர்ந்து ஒன்னாக்கிட்டானுங்க. அதனால் அவர்கள்னா வேஸ்ட் அப்படிங்கிற. சரி, இந்த நான் என்னைனா என்ன அப்படின்னா, இதுதான் நான் அப்படின்னா, உங்க பேரை சொல்லிக்கோங்க. நான் பூபதி, நான் ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு நான். இது என்ன அப்படின்னா, உடல், மனம், புத்தி. இது ஒரு நான், இது ஒரு நான். அப்போ இந்த 2ஐயும் அந்த 15ஆவது ஆள் ஈஸியா பிரிச்சான். இது நான், இது நான். இந்த நான் என்னன்னா 3 கலந்த கலவை. உடல், மனம், புத்தி 3 கலந்த கலவை. இது நான். இப்ப இந்த நானை அவன் பார்த்திருக்கான். இந்த பார்த்தது யாரு? இவன். யார? இவனை. அப்ப பார்த்தது பூபதி. எதை பார்த்தான்? அவனுடைய உடல், மனம், புத்தி அங்க இருந்ததை பார்த்தான். அப்ப யாருமே இல்லாத இடம் எனக்கு ஒண்ணு இல்ல. அதெல்லாம் அங்க சொன்னா என்னால கண்டுபிடிக்க முடியல. மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? 2 மிக்ஸ் பண்ணிட்டானுங்க. அப்ப நான், உடல், மனம், புத்தி இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்னா பார்க்கும்போது பிரிக்க தெரியாதவர்கள் என்ன சொல்றாங்க? யாருமே இல்லைன்னு. இவனால பிரிக்க தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சொல்றான். அப்ப இவனுக்கு தெரியுது, இது மட்டும்தான் நான். இந்த நான் அல்ல, இது என்னுடையது அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப என்னுடையதுன்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்ப என்னால ஒண்ணுமே இல்லாத இடத்த பார்க்க முடியல. எப்ப எனக்கு உடலும் மனமும் புத்தி இல்லையோ அப்ப வேணா நான் சொல்லலாம் அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு அவன் சொல்ல வர்றான்.
சோ இப்படி யாரால் பிரிக்க முடிகிறதோ அவன் ரொம்ப தெளிவா இருக்கான் அர்த்தம். ஆனா யாரெல்லாம் இப்படி பிரிக்க முடியலையோ அவன்லாம் அட்டாக் பண்ணிட்டே இருக்கான்னு அர்த்தம். இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இந்த கேள்வி அப்ப யார் யாரை சாட்சியாக பார்ப்பது? இவனுடைய உடல் மனம் புத்தியை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது தான் இந்த கேள்வியின் நோக்கம். அப்ப தன்னுடைய உடலை இவன் எப்படி பார்க்கிறாங்க? தன் உடலை ஒரு டூல், ஒரு உபகரணம் அப்படின்னு பாக்குறாங்க. மனம் ஒரு டூல், உபகரணம். புத்தி ஒரு டூல், உபகரணம். யாருக்கு? இவனுக்கு. இவன் யாருன்னா இந்த டூலை இயக்குபவன், ஆளுபவன், கண்ட்ரோல் செய்பவன், கட்டுப்பாட்டில் வைத்துள்ளவன், அனுபவிப்பவன். இதெல்லாம் யாரு? இவன். இந்த டூல்ல அனுபவிக்கிறவன், இந்த டூலுக்கு சக்தியை கொடுக்கிறவன், டூலை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறவன், இந்த டூலை ஆளுபவன். இதெல்லாம் நான். இது யாருன்னா இது ஒரு சர்வெண்டாக, ஒரு டூல், இவனுக்கு கீழ்ப்படிந்து வேலை பார்க்கும் ஒரு சர்வெண்டாக இருக்கிறான். அவன் தான் இந்த உடல் மனம் புத்தி. அப்போ இந்த ரெண்டையும் யாருக்கு பிரிக்க தெரிந்திருக்கிறதோ அவன் ரொம்ப தெளிவாக இருக்கின்றான். இவனை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றான். இவனை ஆளுகின்றான் அப்படின்னு பார்க்கும்போது இவன் தான் எல்லாம் இவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். சோ இவனை கவனிக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு செயலை தான் தன்னையே ஒருவன் சாட்சியா பார்க்கிறான். எப்போது தன்னையே அவன் சாட்சியா பார்த்துட்டானா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடும். ஏன்னா இவனுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இவனுக்கு தெரியும். அதனால இவன் ஈஸியா அதை ஹேண்டில் பண்ண முடியும். இங்க பிரச்சனை ஹேண்டில் முடியாததுக்கு காரணம் இந்த மனம் புத்தி உடல் எல்லாம் எதோட மெர்ஜ் ஆயிருது? இதோட மெர்ஜ் ஆன உடனே யார் யார ஆள்றது, யார் யார் அனுபவிப்பது? ஒண்ணுமே இருக்கு. அனுபவம் இருக்காது, ஆள்றது இருக்க ஒண்ணு இருக்காது, மரக்கட்டை மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இவன் காலி ஆயிட்டான், இவன் இது கீழே போயிட்டான். அதுதான் நம்ம பார்த்தோம், ஒரு பெரிய ஸ்லோகன் பார்த்தோம். இந்த டூல் இருக்கு இல்லையா, இந்த உடல் மனம் புத்தி இஸ்தி 3 கேரக்டர் சொல்லியிருக்கான். இது இவன் இங்க இருந்து பார்த்து சொல்றான் 3 கேரக்டர். இவன் ஒஸ்ட் பாஸ், இவன் தலைமை கொடூரமான தலைவன், மோசமான தலைவன் அப்படிங்கிறான். 2வது துரோகம் செய்யும் நண்பன். 3வது பெஸ்ட் சர்வெண்ட். அப்போ ஒஸ்ட் பாஸ், பெஸ்ட் சர்வெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை முதலாளி ஆக்கினேன்னா மோசமா இருப்பான். அவனே சர்வெண்டாக, தொழிலாளியாக வைத்திருந்தேன்னா அவனை விட சூப்பரான ஒரு தொழிலாளி உலகத்துல பார்க்கவே முடியாது. அப்ப பெஸ்ட் சர்வெண்டா இருப்பான். அப்ப இவன் தெளிவா இவனுக்கு தெரியுது. அப்போ இவனை முதலாளி ஆக்கக்கூடாது, இவனை நம்பக்கூடாது, ஏன்னா நம்பிக்கை துரோகி. 3வது இவன் பெஸ்ட் சர்வெண்ட். அப்ப இன்னும் கேட்கல எனக்கு. சுத்தமா சவுண்ட் இல்ல சார். 2 மினிட்ஸ் கேட்கலண்ணா. நெட்வொர்க் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு. சுத்தமா சவுண்ட் இல்ல. அண்ணா பேசுறது கேக்குதா? கேட்கல யாருக்கும் கேட்கலப்பா.
வினோத் இதெல்லாம் புரியுது. அது எப்படி பிராக்டிஸ் பண்றது? அதான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்கல்ல, தியானம் பண்ண கத்துக்கணும்னு உள்ள அப்படி சுதா சொன்னார்லப்பா, நீ வரல. ஆமா. டெய்லி தியானம் பண்ண சொல்றாங்கல்ல உள்ள, அது அப்புறம் யோக நித்ரால உடலை கவனிக்கும் போது அந்த இந்த இடத்துல அந்த மாதிரி இன்னைக்கு கொஸ்டின் வந்து என்றால் என்ன மட்டும்தான், எப்படி பண்ணணும். அண்ணா என்னண்டுண்ணா ஏன் வீடியோ ஆனவன் தம்பி வீடியோ ஏன்னா எட்ட கூட பெற்று ஸோ இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ அவன் வந்து இவனோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இவனுக்கு தெரியும். அதனால் இவனை ஆளலாம், கட்டுப்படுத்தலாம், அனுபவிக்கலாம். அது எனர்ஜியா இவன் தான் தரணும். இவன் மூலியமா தான் சக்தியை ஊட்டப்படுகிறது. ஸோ இந்த அளவுக்கு தெளிவாக இவன் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், இவனை எப்படி வேணா ஆளலாம். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடும். இப்ப நாங்க வந்து ஒரு மகாலிங்க மலையில வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நிகழ்வு நடந்தது. அங்க பார்த்தோம்னா நைட்டு வந்து பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு மட்டும்தான் வரும். ஸோ நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதுல நாங்க படுத்துக்கிட்டோம். பக்கத்துல 50 பேர் வந்து பெரிய ஹால்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்க போறாங்க. மணி ஒரு 8-8:30 இருக்கும். எல்லாரும் 7 மணிக்கு 7:30க்குலாம் தூங்கிடுவாங்க, பவர் இருக்காது. அப்ப 8 மணிக்கு அவங்க தூங்க போகும்போது ஒரு சிறு குழந்தையின் அலறல் கேக்குது. ஆனு கத்துறான். ஒரு 1.5 வயசு 2 வயசு தான் இருக்கும். பயங்கரமான ஒரு சத்தம். அழுகுறான். அப்புறம் அந்த அழுகை கொஞ்சம் கம்மியாகுது. 1 செகண்ட் ஒரு அலறல், மறுபடியும் அழுகை கம்மியாகுது. 1 செகண்ட் அலறனா எல்லாரும் எந்திரிச்சிடறாம, என்னம்மா இப்படி, என்ன ஏன் அலறான், என்ன ஆச்சு குழந்தைக்கு, எல்லாரும் கேக்குறாங்க. உடனே அங்க அந்த அம்மா சொல்லுது, அந்த குழந்தையின் தாய், ஒண்ணும் இல்லைங்க, நான் தான் அவனை அழ வச்சிட்டு இருக்கேன், நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இவனை நான் அழ வைக்கலன்னா இப்படி நம்ம யாரையும் இந்த இரவுக்குள்ள தூங்க விட மாட்டான். நீங்க எல்லாம் மலை ஏறி வந்திருக்கீங்க, அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் அழுது, அப்படியே அந்த அழுகை கம்மியாகும் போது மறுபடியும் ஒரு கில்லு. இப்படி 5-6 தடவை கில்லுனவன அவனை கதறி 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 அழுது எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகி கடைசியில கில்னா அழுறது கூட எனர்ஜி இல்லாம அப்படியே சோர்ந்து தூக்கத்துக்கு போனான். இனிமே தூங்கிட்டானா காலையில வரைக்கும் எந்திரிக்க மாட்டான், நீங்க எல்லாம் தூங்குங்கன்னு சொன்னான் அந்த அம்மா. அப்ப அந்த அம்மாவுக்கு வந்து தெளிவாக அந்த பையனை கையாள தெரிகிறது, கட்டுப்படுத்த தெரிகிறது, அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு தெரிகிறது. ஏன்னா அவள் தனியாக ஆளுபவளாக இருக்கிறாள், இவன் டூலாக இருக்கிறான். அவனுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தெரியுது. இங்க அந்த பையன்கிறது யாரு இல்ல, நம் மனம், புத்தி, நம் உடல். சோ தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுக்கலாம், சொல்லி புரிய வைக்கிற இடத்துல சொல்லி புரிய வைக்கலாம், இல்ல அடிச்சு புரிய வைக்கிற இடத்துல அடிச்சு புரிய வைக்கலாம். இந்த குழந்தையை இத வந்து நீங்க பாஸ் ஆக்கினேன்னா பைத்தியக்காரனா ஆக்கிடும். சோ இத வந்து சர்வெண்டா வச்சிருந்தோம்னா வேற லெவல்ல இவன் இருப்பான். அப்ப இப்ப நான் வந்து இந்த ரெண்டையும் பிரிச்சுட்டு இருக்கும்போது இந்த சர்வெண்டோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எனக்கு தெரியும். அப்ப அவனுக்கு இன்சென்டிவ் கொடுத்தா ஏமாறுவானா, ஏன்னா நான் தான் ஃபுல்லா என்ன பண்றேன், இவன் எனக்கு டூல் அப்படின்னு இவனை வழிக்கு கொண்டு வந்து முழுமையாக இவனை சரண்டர் அடிச்சிடலாம். இவன் எந்த அளவுக்கு பெஸ்ட் சர்வெண்ட்னா, இப்ப நான் கையை தூக்கணும் அப்படின்னு நினைச்சேன், மேல கை போயிருது. ஆனா நியூட்டனின் முதல் விதிப்படி கை மேலே போகாது. ஏதேனும் ஒரு சக்தி இல்லாமல் ஒரு பொருள் மூவ் ஆகாது, ஒரு பொருள் மூவ் ஆன பொருள் நிக்கவும் நிக்காது, மூவ் ஆயிடுச்சு. இப்ப நான் இப்படி தூக்கி விட்டா இந்த கையை நகர்த்தியதுங்க. நான் இப்ப எப்படி நகர்ந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லை, நான் நினைத்தேன் நகழ்கிறது, அவ்வளவுதான். நான் நினைச்சேன் நகர்ந்துச்சு, நான் நினைச்சேன் மடங்கி மடங்கி எந்திரிக்குது, நினைச்சேன். அப்ப ஒரு செகண்ட் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அப்படி ஒபே பண்ற சர்வெண்ட். இப்ப நான் இப்படி உட்காந்துருக்கேன், டக்குன்னு கையே காலை ஊனாம டக்குன்னு எந்திரிக்கணும் அப்படின்னா முடியாது. நான் இந்த கிராவிடேஷன் அழுத்தினா எந்திரிக்கணும். இன்னொருத்தனை எந்திரிக்க சொன்னோம்னா டக்குன்னு எந்திரிச்சிருவான். எப்படி எந்திரிச்சான், எகெயின்ஸ்ட் கிராவிட்டி, நினைச்சான் எந்திரிச்சான், அவ்வளவுதான். நினைச்சா ஒபே பண்ற சர்வெண்ட். இப்ப நான் நினைக்கிறேன் எந்திரிக்கணும்னு முடியல அப்படின்னா நான் கொஞ்சம் பாசா வச்சிருக்கேன்னு அர்த்தம். அவனை பாச இப்ப நம்ம தான் தூக்கி விடணும். சர்வெண்ட்னா அவனா எந்திரிப்பான். அவனை முதலாளியா வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது நான் தான் இப்படி தூக்கி விடணும். சோ இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்கோம். இதே ஞானதேவர் அனுமன்லாம் எப்படி ஒரு சர்வெண்டா வச்சிருக்கான், அவனை 100% சர்வெண்டா வைக்கிறதுனால நான் இப்படி என்ன ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விரியும். ஆனா அனுமன் இப்படி அப்படின்னா விரிஞ்சிடறான் மலை அளவுக்கு. சுருங்குனா இந்த அளவுக்கு சுருங்கிடுறான்.
அப்ப விரிதலும் சுருங்குதலும் மலை அளவுக்கு அவனால அப்படி ஒபே பண்ணக்கூடிய ஒரு சர்வெண்ட். அவனை முதலாளி ஆக்கி சின்ன பின்னமாக்கி அவனை வந்து டோட்டலா வைத்திய அம்மன் நம்மளை ஆண்டு நம்மளை கொலாப்ஸ் பண்ணி நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ரொம்ப குறுகி போய் அதுவே ஏன் காரணம், இவனை பாஸ் ஆக்கிட்டோம்னா இவன் போய் இவன் கீழே போய் மெர்ஜ் ஆயிட்டான். இவனை பிரிக்கவே தெரியல. அப்போ என் மனம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, கொஞ்சம் இருங்க சார், என் மனம் கஷ்டப்பட்டு இருக்கு, 2 போட்டு வாரேன் அப்படின்னு இவன் பிரித்தால தெரிந்தவன். இங்க மனம் கஷ்டப்படுறதே நான் கஷ்டப்படுறேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்ன உருப்படும்? அப்ப அதை கையாளணும், அதை ஹேண்டில் பண்ணணும், அதை வந்து ஆளுமை செய்யணும். அப்படிங்கும் போது பிரிக்க தெரிந்தவன் எல்லாம் செய்வான். பிரிக்க தெரியாதவன் இவன் எப்போ ஓகே சொல்றானோ அப்போ ஓகே, இவன் எப்போ அழுகை நிறுத்தானோ அழுக, இவன் ஏதாவது சந்தோஷம் சொல்றான் அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பொஸ்ட் பாஸ் ஆகி நம்மளை கஷ்டப்படுத்துவான். சோ இதுதான் சாட்சி என்பது. இங்கிருந்து இதை கவனித்து அதை ஆளுமை செய்து இதை அனுபவித்து இதை கண்ட்ரோல் செய்யும் ஒரு தன்மைக்கு தான் சாட்சி என்று பெயர். சோ இதுதான் என்னுடைய ஆன்சர். Sí, record, Nancy. Sí, record, Nancy.